இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பயத்தை ஏற்படுத்தி அந்த பயத்தின் மூலம் தன்னுடைய மகிமையை, தன்னுடைய அபிஷேகத்தை, தன்னுடைய கிருபையை இழக்க வைக்க நினைக்கிற பொல்லாத சத்ருவானவன் இன்றைக்கு அநேக குடும்பங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறான். கிருபையை இழக்க வைக்கிறான், வியாதியின் மூலம் பயப்படுத்த நினைக்கிறான், பிரச்சனைகளை கொண்டு பயப்படுத்த நினைக்கிறான், பொல்லாங்கு செய்து பயப்படுத்த நினைக்கிறான், வாக்குவாதங்களை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான், முறுமுறுப்புகளை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போடுகிறான், கசப்புகளை கொண்டு வந்து போடுகிறான். இப்படி பலவிதமான காரியங்களை குடும்பத்துக்குள் கொண்டு வந்து போட்டு குடும்பத்துக்குள் ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஆவிக்குரிய காரியத்தில் நிலை நிற்க விடாதபடிக்கு சத்ருவானவன் பின்னோக்கி தள்ளி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருக்களை அழிப்பதற்கு உன்னுடைய பாளையத்தில் தூதர்கள் இறங்க போகிறார்கள். உன் குடும்பத்தை சீரழித்து கொண்டிருந்தார்கள் அல்லவோ, உன் குடும்பத்தை இல்பொருள் ஆக்கணும்னு சொல்லி ஒரு பயத்தை கொடுத்து கொண்டிருந்தார்கள் அல்லவோ, உன் குடும்பத்தை உயர விடக்கூடாது, வளர்ச்சி அடைய விடக்கூடாது, மேன்மை அடைய விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்ட ஜனம் உன் குடும்பத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள் அல்லவோ. ஆனால் நீ உண்மையும் உத்தவமாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து கொடுத்து கண்ணீர் சிந்தி தேவனை நோக்கி முறையிட்டு கொண்டிருந்தாய் அல்லவோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சத்ருக்களை எல்லாம் அழிப்பதற்கு தூத சேனைகள் உன் குடும்பத்தில் பாளையம் இறங்க போகிறார்கள், உன் குடும்பத்துக்குள் இறங்க போகிறார்கள். பாளையத்தில் கொக்கரித்து கொண்டிருந்த கோலியாத்தை வீழ்த்தின அந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. பொல்லாதவர்களை அழிக்கக்கூடிய அபிஷேகம். இந்த வார்த்தைகள் வெளிப்படும் போதே பல சத்ருக்கள் மாண்டு போகிறார்கள், பல கிரியைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த பாளையத்தில் இறங்கி வெட்ட வேண்டியதை வெட்டி கொண்டிருக்கிறார், அகற்றப்பட வேண்டியதை அகற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களை விடுவிப்பதற்காக கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய சிங்காசனம் அந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் வேண்டாம் என்று, உதவாதவர்கள் என்று, ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி உங்களை ஓரம் கட்டினார்களோ, உங்களை பயம் காட்டினார்களோ, இவர்களை எப்படியாவது கொல்ல வேண்டும், இவர்களுடைய ஆஸ்திகளை நான் அபகரிக்க வேண்டும், இவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், இவர்களுக்கு விரோதமாய் நான் எழும்ப வேண்டும் என்று அநேகர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் அல்லவோ. ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நான் அந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறேன், அந்த பாளையத்தில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். தூதர்கள் கூட இருக்கிறார்கள், உன்னோடு கூட இருக்கிறார்கள். நீ போகும்போது வரும்போது உன்னுடைய காரியத்தில், உன்னுடைய செயல்களில், உன்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், தொழிலில், ஊழியத்தில் தூதர்கள் உனக்கு துணையாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய தெய்வம் உன்னோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். அந்த தெய்வம் தான் சொல்லுகிறார், அவருக்கு பயந்தவர்களை எந்த சத்ருவுக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். சத்ருவின் கையில் அகப்பட்டிருந்தால் அவர்களை மீட்டெடுப்பேன். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.